இவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்க என் அண்ணன் பையனை உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லையா? விஜய் மாமா என்ன பார்க்க கூட மாட்டாரு. அப்படி இருக்கும்போது என்னன்னு எப்படி பேச முடியும்? நீலாம் ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லை. இதை பற்றி நேராக நான் அம்மா கிட்டே பேசுகிறேன். உங்கள் கல்யாணத்தை பற்றி கூடிய சீக்கிரத்தில் உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம். அதுக்காச்சும் ரெடியாரு. சரிங்கம்மா. ஹே வடிவு. விஜய் காலையிலேருந்து நான் உங்களை பார்க்கல. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் பார்க்கணும். என்ன பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? அழகு தங்கம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஆனா கோபப்படும் போது மூஞ்ச பார்க்கணுமே, இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கும். லூசு. ஹே வடிவு, இந்த பொண்ணு என்னத்துக்கு தான் இப்படி கனவு கண்டுகிட்டே இருக்குன்னு தெரியல. வடிவு மூஞ்சி சிச்சா மாதிரி வச்சிருக்கா, என்ன கதை தெரியலையே. வடிவு சொல்லுங்க சேட்டம்மா, என்ன மலைய பிடிக்க இப்படி கனவு கண்டுகிட்டே இருக்கா? விஜய் சாரத்தான். அது நான் என்ன கனவு கண்டேன்? நானும் எதுவுமே கனவு கண்டலே. நீங்க பண்ணி சும்மா ஏதாவது சொல்லாதீங்க சேட்டம்மா. இவ்வளோ நேரம் நான் இங்க தான் நின்று கத்திக்கிட்டு இருந்தேன். உன் காதுல கேட்கவே இல்லையே. ஹே வடிவு. ஹே வடிவு, இந்த பைத்தியக்காரி திரும்பி வந்துட்டா போல. வந்த உடனே உன்னதான் கூப்பிடுறா. சேட்டம்மா இவ என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே சேட்டம்மா. சீக்கிரம் போய் கேளு, அதுக்கும் சேர்த்து கத்துவா. போறேன். அம்மா கூப்பிட்டீங்களாம்மா? எப்ப கூப்பிட்டேன், நீ எப்ப வர? என்னம்மா என்ன வேணும்? இங்க நீ வேலை செய்யதான் வந்திருக்கியா இல்ல என்னத்துக்கு வந்திருக்க? ஏம்மா ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒரு வேலை செய்யற பொண்ணு போட்டுட்டு வரா மாதிரி எந்த துணியை நீ போட்டு வந்தா மாதிரி தெரியலையே. இல்லையம்மா, நான் தாவணி தானே போட்டு வந்திருக்கேன். அவ எப்பவுமே இப்படிதாம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. என்னவோ பெரிய பணக்காரி மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இவளுக்கு காசுலாம் இல்லை அந்த அளவுக்கு ட்ரெஸ் எடுக்க. வேற ஒரு சிலர் மூலயமா எடுத்துக்கிறான். ஆமாம், காலிலேருந்து வந்து என்ன வேலை பண்ண? வீடு ஃபுல்லாக பெருக்கி தொடச்சி பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுட்டு இப்போதாம்மா சமைக்க போகிறேன். வந்தம்மா வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு போனோமான்னு இருந்தா நல்லது. ஆனால் நீ என்னென்னவோ வேலையெல்லாம் செய்றியாமே. இல்லைம்மா, நான் வீட்டு வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு போகிறேன். திமிருத்தனமாக பேசாத என்கிட்ட. நான் என்ன சொல்லணும் அதுக்கு ஆமான்னு தான் சொல்லணும். நீ எதிர்த்து பேசுற வேலை வச்சுக்காத. ஹேய், எதுக்கு இப்படி நடு வீட்டை எடுத்துட்டு கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் ஒன்ன சொன்னா சரியா போயிடும். இவளுக்கு எதுக்கு நீ இவ்வளோ இடம் கொடுத்து ஆட வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ஏன் பொண்ணு முக்கியமா இல்லை அவ முக்கியமா? எனக்கு நீயே முக்கியம் கிடையாது, இதுல உன் பொண்ணாடி முக்கியம். அம்மா பார்த்து பேசு. எல்லாம் பார்த்துட்டேன், நீ பண்றது எல்லாம் பார்த்துட்டு தான் பேசுறேன். பாட்டி உனக்கு நான் என்ன பண்ணேன்? நீயே ஏன் மேல இவ்வளவு கோவப்படுற? உங்க அம்மா புத்தி தானே உனக்கு அப்படியே இருக்கும், அதனால தான் கோவப்படுறேன். தங்கக்குட்டி என்னாச்சு? ஏன் மூஞ்சி ஒரு வாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எதுவும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாலும் சரி, ஆனால் இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. எல்லாம் உங்கள் ரூமுக்கு போங்க. ஹே வடிவு, எனக்கு ஜூஸ் வேணும், எடுத்துகிட்டு வந்து கூட. ஏன் உனக்கு கை கால் இல்லையா போட்டு குடிக்கிறதுக்கு? அம்மா ஏன் அந்த பொண்ணு இங்கே வேலை செய்யதானே இருக்கு, ஏன் கேட்கக்கூடாதா? பாட்டி சொல்லுமா, நான் போய் போட்டுட்டு வரேன். சரிம்மா. அம்மாவும் பொண்ணும் திருந்துற வழியை பாருங்க. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்தவே மாட்டீங்க போல. என் வயிற்றுல வந்து நீ பிறந்தன்னு நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. பாட்டியம்மா, விஜய் மாமா மட்டும் இல்ல, இந்த பாட்டி கூட அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுது. இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது எப்படி ஒரு வேலை கடைக்கு போய் இவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க? அதுவும் விஜய் எப்படி சப்போர்ட் பண்ணுவான்? ஈஸியா சொல்லிடுவீங்க. இப்ப விஜய் மாமா வந்தாதான் இருக்கு, எல்லாரையும் ஓட விடுவாரு. இவளை நம்மனா பிரயோஜனமே இல்லை. கூடிய சீக்கிரத்தில் அண்ணா அன்னைக்கிட்ட பேசி விஜய்க்கும் ஸ்ரேயாக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். அம்மா இந்தகம்மா ஜூஸ் கொடுத்து தொலை. திமிர் பிடிச்சவன். ஒரு ஜூஸ் கூட உனக்கு ஒழுங்கா கொடுக்க தெரியாது? இல்லம்மா, நான் ஒழுங்கா தான் கொடுத்தேன். ஸ்ரேயம்மா தான் ஒழுங்கா பிடிக்கல. என்னது, நான் ஒழுங்கா பிடிக்கலையா? ஆமாம்மா, நான் கரெக்டாக தான் கொடுத்தேன், நீங்க தான் சரியா பிடிக்கல. அங்க போய் நில்லடி போடி. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? என்னோட லைன்ல கிராஸ் ஆகிட்டே இருக்க. இன்னைக்கு தான் இழுத்து ஒண்ணு வச்சேன். இனிமே என் லைன்ல கிராஸ் ஆகவே நீ. இன்னைக்கு தான் நீ என் பொண்ணு நிரூபிச்சிருக்க ஸ்ரேயா. இவெல்லாம் இப்படிதான் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். ஏய் என்ன பார்த்து அழுதுகிட்டே இருக்க? பார்க்கவே பிடிக்கல, மூஞ்சிய பாரு. இதுக்கு மேல உன் ஆட்டும் பழைய மாதிரி இருக்காது. நாங்க இருக்கோம் இங்க, அதை ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப சொல்லு, ஜூஸை ஏன் கொட்டி விட்ட? நான் கொட்டலம்மா, ஸ்ரேயம்மா தான் சரியா வாங்கல. ஏய், ஒரு அடி கண்ணத்துல விழுந்தும் மறுபடியும் நான் தான் தப்புன்னு சொல்றேன்.
ஒழுங்கா கொடுக்க உனக்கு தெரியலடி. என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஐயோ, மாமாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சா நம்மள போட்டு அடி அடின்னு அடிச்சிருவாரு. ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க போங்க. ஆமா விஜய், சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ போப்பா. ஓய் செல்லம், வடிவு திரும்படி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்ல. நீங்க போங்க விஜய் சார், நான் அப்புறம் பேசுறேன். ஏன் உன் குரல் இவ்வளோ சோகமா இருக்கு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணவா? இல்லை வேண்டாம், நீங்க போங்க. இல்லையே, எப்பயும் பேசுற மாதிரி இல்லையே. என்னாச்சு? இப்போ என்ன பார்க்க போறியா இல்லையா? சொன்னேன்லம்மா, இவ எப்பவுமே இவர்கிட்ட இப்படிதான் இருக்கா, ரொம்ப க்ளோஸா. விஜய் மாமாவும் அவளுக்கு ஒன்றுனா போதும் உடனே துடிச்சிருவாரு. பார்த்துட்டு தானே இருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். என்னாச்சு? எதுக்கு அழுகுற? அதுல எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. கண்ணில் தூசி ஏதாவது விழுந்திருக்கும் போல மாமா, அதான் அழுதுகிட்டு இருக்கா. என்னாச்சுடி? ஒன்றும் இல்லை. கண்ணில் தூசி வந்துடுச்சா? ஆமாம், அதான் நாங்கள் சொன்னோம்லப்பா, கண்ணில் தூசி தான் விழுந்துச்சு, அதனால தான் பாவம் கண்ணை கசக்கிட்டு இருக்கா. நீ போ விஜய், நீ போய் உன் வேலையை பாரு. அவகிட்ட நான் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல, நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. ஏன் ஸ்ரேயா, என்ன ஸ்ரேயா இவன் என்னைய வாய முடின்னு சொல்கிறான்? இப்போ வடிவு மட்டும் உண்மையை சொன்னான்னு வைங்க, உங்களை அடிக்கவே செய்வாரு விஜய் மாமா. என்னடி சொல்ற? அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துருக்கு. காதல் என்னாச்சு சொல்லும்? சொல்லு, என்கிட்ட சொன்னாதானே தெரியும். ஒன்றும் ஆகல, நீங்க போங்க. நீ அழுதுட்டே இருக்கும்போது எப்படி நான் போக முடியும்? என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அட விஜய், தூசி தான் விழுந்திருக்குன்னு சொல்றால, திருப்பி திருப்பி அவகிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா வேற என்னத்த சொல்ல முடியும் அவளால? வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல அவர்கிட்ட பேசாதீங்க, சைலண்டா இருங்கம்மா. தங்கக்குட்டி, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? தூசி விழுந்துருச்சான் கண்ணுல, அதனாலதான் மேடம்க்கு இப்படி கண்ணீரா வருதான். இல்லையப்பா, அப்ப நல்லா தானே இருந்தா. இங்க எங்க தூசி இருக்கு விடுறதுக்கு? இந்த ஸ்ரேயா பொண்ணும் இதோ நான் பெற்று வச்சிருக்கனே ஒரு பைத்தியம், இது ரெண்டும் தான் இவகிட்ட சண்டை போட்டுட்டு கிடந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்ரேயா லூஸு ஜூஸ் கேட்டுச்சு, அதை எடுத்துட்டு வரந்த வடிவு போனேன். நானும் சரின்ட்டு வெளியே போனேன். என்னது இது? ஜூஸ் எல்லாம் கீழே ஊத்தி கிடக்கு, என்னாச்சு? தங்கக்குட்டி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஒன்றும் இல்லை பாட்டி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு வடிவு. ஒன்றும் இல்லை. சொல்லடி. என்னது வாடி போடியா? ஆமா, அவர் டீ போட்டு தான் பேசுவார், பொண்டாட்டிய பேசுற மாதிரி. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டு அப்படியே நில்லுங்க பைத்தியக்காரி. ஒன்னுத்துக்குள் லாக்கி போட மாட்டேன் நீலாம். இப்ப கொடுப்பாரு, வாங்கிட்டு போக வேண்டியதான். சொல்லு, என்னாச்சு? இன்னும் ஒன்றும் இல்லை, ஜூஸ் கொட்டி இருக்கு, நீ அழுதுகிட்டு இருக்க, இன்னமும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்ல போறியா? இவங்க ஏதாவது சொன்னாங்களா? பொறுமையா கேளு சின்ன குட்டி, ஏற்கனவே தங்கக்குட்டி பயந்து இருக்குல்ல, நீ இப்படி கோவப்பட்டா இன்னும் பயந்து தான் போவா. இல்ல, என்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு இவளுக்கு? தனியா பேசலாமா? வேண்டாம். என்ன நடந்துச்சுன்னு ஒன்று சொல்லு, அப்படி இல்லைன்னா தனியா போய் பேசலாம். சொல்லு, என்ன நடந்துச்சு? விஜய், தூசி தான் விழுந்துச்சுன்னு அவ தான் சொல்லிக்கிட்டு இருக்காள, நீ திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருந்தா அவ என்ன சொல்ல முடியும்? பாவம். வடிவு எதுக்கு அழுகுவா, எதுக்கு அழுக மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் அத்தை. நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க. எத்தனை தடவை தான் ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றது உங்களுக்கு? சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? சொல்றேன். சொல்லு சொல்லும். ஜூஸ் கேட்டாங்க, எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். ஸ்ரேயம்மா ஒழுங்கா பிடிக்கல, ஜூஸ் கீழே விழுந்துருச்சு. ஸ்ரேயம்மா திட்டினாங்க. திட்டினதுக்கு அழுகுற? அப்போ நீ டெய்லியில அழுதுகிட்டு இருக்கணும். வேற என்ன நடந்துச்சு? வேற ஒன்றும் நடக்கல. தங்கக்குட்டி, மறைக்காம சொல்லு, நாங்க தான் இருக்கோம்ல. சொல்லுடி. தாலி கட்டின பொண்டாட்டிய கூட எவனோ இவ்வளோ உரிமையா டீ போட்டு கூப்பிட மாட்டான்டா. இவன் என்ன இவ்வளோ டீ போட்டு கூப்பிடுறான்? ஸ்ரேயம்மா கன்னத்துலயே அடிச்சுட்டாங்க. இல்ல மாமா, இல்ல, நான் ஏன் போய் அவ கன்னத்துல அடிக்க போறேன்? அவ பொய் சொல்றா. ஆமா விஜய், நானும் இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கேன். அவ திட்டதான் செஞ்சா, மற்றபடி அடிக்கலாம் இல்லை. விஜய் அவர் அத்தை சொல்றது தான் நம்புவாரு, நம்ம பேச்சு நம்ப மாட்டாரு. வடிவு, எவ்வளவு திமிரு இருந்தா நீ போய் சொல்லுவ? வடிவு என்ன உங்களை மாதிரியோ ஸ்ரேயா மாதிரியோ நினைச்சீங்களா போய் சொல்றதுக்கு? அவ எப்பயுமே போய் சொல்ல மாட்டா. நீனு விஜய் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம ஒரு வேலைக்காரிக்கு போய் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தையாச்சுன்னு பாக்குறேன், இல்லைன்னா வேற ஏதாவது சொல்லிடுவேன்.
வடிவு ஒண்ணு வேலைக்காரி இல்ல. பின்ன வேற என்ன? வேண்டாம் விஜய் சார், விட்டுருங்க ப்ளீஸ். அது உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல. ஹே ஸ்ரேயா, இங்க வா. இல்ல மாமா, நான் வரல. அவ அவ பொய் சொல்றா, பொய் புழுவி. வடிவு பொய் சொல்ல மாட்டா, அவ உண்மையை மட்டும்தான் பேசுவா. நீ அவளை அடிச்சிருக்க, ஒழுங்கு மரியாதை இங்க வந்துரு. வேண்டாம் விஜய், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. என்ன தப்பு பண்ற? நீங்களும் ஒரு பொண்ணு தானே? உங்க பொண்ணு இன்னொரு பொண்ணை அடிக்க போறப்ப சைலண்டா இருந்து வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்போ உனக்கு எங்களை விட அவதான் முக்கியம், அப்படிதானே? ஆமா, இந்த உலகத்துல எல்லாரோடவும் எனக்கு வடிவு தான் முக்கியம். கேட்டுச்சா? கேட்டுச்சு விஜய், நல்லா கேட்டுச்சு. இதை அப்படியே போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு. அதை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீங்க வாய மூடுங்க. ஏ ஸ்ரேயா, இங்க வா. வேண்டாம் விஜய் சார், விட்டுருங்க, வேண்டாம். நீ இந்த மாதிரி பேசாம சைலண்டா அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருக்கனால்தான் இதெல்லாம் நடக்குதே. நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? யார் என்ன பண்றாங்களோ அதை திருப்பி பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். சந்தோஷப்படுத்தினாங்கன்னா சந்தோஷப்படுத்து. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அழுக வச்சாங்கன்னு வச்சுக்கோ, திருப்பி அழுக விடணும். ஹே ஸ்ரேயா, அட்லீஸ்ட் சாரி ஆச்சு கேட்டு போனா புதுன்னு விட்டுற. இதுக்கு மேல அதை பண்ணாத. மாமா, நான் தான் தப்பே பண்ணலன்றல. தப்பு பண்ணாம நான் போய் ஏன் இந்த வேலைக்காரி கிட்ட சாரி கேட்கணும்? ஒரு ரிலேட்டிவ்ஸ் 2 பேர் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம், எங்க பேச்சு நம்பாம எவ்வளோ ஒருத்தி பேச்சு நம்புறேன். அவ எவ்வளோ உறுத்தி கிடையாது, அவ என்னோட இது. ரொம்ப தப்பா இருக்கு விஜய். அது என்ன தப்போ கரெக்டோ அதை நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு உங்க பொண்ணு சாரி கேட்க சொல்லுங்க. அவ கேட்க மாட்டா, அவ எந்த தப்பும் பண்ணல, அவ கேட்க மாட்டா. கேட்க மாட்டா? அவளை எப்படி கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். சின்ன குட்டி, கொஞ்சம் பொறுமையாரு. அம்மா, உனக்கு விழுந்திருக்கணும். போனா போதுன்னு உன் பொண்ணோட நீ பாட்டு சந்தோஷப்பட்டுக்க. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒரு வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேத்தி அடிக்கிற. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு பேத்தி ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பில வந்துட்டா. சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நெஞ்ச ஆட்டமாடி ஆடுறா உன் பொண்ணு. அந்த பிள்ளைய வாழ விட மாட்டான், அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுது. ச்சே, வரட்டும், அண்ணன் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன். கூடிய சீக்கிரத்துல விஜய்க்கும் ஸ்ரேயாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கனவுல தான் நடக்கும். நீங்க சொல்றது எல்லாமே கனவுல மட்டும்தான் நடக்கும். அது கூட உங்க கனவுல தான் நடக்கும். என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? ஏன் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாட்டேன். ஏன்? அதான் எதுக்கு காரணம் சொல்லு. ஸ்ரேயாவை எனக்கு பிடிக்காது. ஏமா அப்படி சொல்றீங்க? எனக்கு உன் மேல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. அப்ப யார் மேல உனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு? தோ நிக்கிறாளே இந்த வடிவ மாயக்கி. இவ்வளவு கேவலமா என்ன யாரும் பேசுனதே இல்லை. அத்தை, போதும், நிறுத்திக்கோங்க. உண்மையை தானே விஜய் சொன்னேன். என்ன நீங்க பண்றது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என்ன? நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வந்து ஸ்ரேயாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ, விஜய் சார், வேண்டாம் சார், விட்டுருங்க ப்ளீஸ். ஏய், என்னடி மயக்கி, நல்லா அவன்கிட்ட பேசி பேசியே ஏற்றி விட்டுற போலையே. அவன் காதில் நீ சொல்கிறதும் அவன் வாயில் அவன் பேசுகிறதும் நல்ல வேலை தான் பார்க்குறேன். நல்ல வேலைக்காரி தாண்டி நீ. இல்லை, நான் எதுவும் சொல்லலை. இதாம்மா இவளுக்கு வேலையே, இதே வேலையாக தான் இவ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பா. அத்தை ஸ்ரேயா நல்லா கேட்டுக்கோங்க. அவன் என்ன மயக்கல, ஆனால் நான் மயங்கிட்டேன், ரொம்பவே மயங்கிட்டேன். அவளுக்காக மட்டும்தான் மயங்குவேன், வேற யாருக்காகவும் மயங்கவும் மாட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ரேயாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து தேடி கல்யாணம் பண்ணுவீங்க. என்னைய விடுங்க. பாப்போம் விஜய், நீ எப்படி இந்த வடிவை கல்யாணம் பண்ணுறன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ கிளம்புங்க. பாட்டி, நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் விஜய். வடிவு நல்ல பொண்ணு தான், அதனால பிரச்சனை இல்லை. பாட்டி சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான், கவலைப்படாத, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. தேங்க்ஸ்லாம் எதுக்கு சொல்லும்? நீங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா அதுவே போதும். அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லவே இல்லை. ரொம்ப நேரம் வடிவு அழுதுகிட்டே இருக்கா பாரு, சமாதானப்படுத்து விஜய். அழுகாத சொல்லும், எல்லாம் சரியா போயிட்டு. சரியா? பாட்டி இருக்கேன், கண்ணை தொடச்சிக்க. என்னாச்சு? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சுல, இன்னும் ஏன் அழுதுகிட்டு இருக்க வடிவு? அல்லாதடி, எனக்கும் கஷ்டமா இருக்குடி, தயவு செஞ்சு அல்லாத ப்ளீஸ். நான் உன் மேலே கோவப்பட்டு அழுதுட்டு இருக்கியா? நானும் சாரி வேணா கேட்கவா? காலில் வேணா விழுவா மேடம்? ம், சாரி செல்லல. சரி. இல்லை சார், சிரிக்கிற மன நிலைமையில இல்லை. சாரா? அதான் யாருமே இல்லையே, இப்போ ஏன் சாரு? அதான் சரியா இருக்குன்னு தோணுது. பாப்பா, லூஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பேசாத. இப்போதைக்கு உனக்கு பயமாக இருக்குது, அதனால நீ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான். என்ன, எல்லாம் சரியாக போயிடும். பாட்டி நமக்கு சப்போர்ட்டாக தானே பேசுனாங்க. ம்,
பாட்டி இந்த வீட்டில் தானே இருக்காங்க. பாட்டி எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக தான் பேசுகிறாங்க. ஆனால் இருந்தாலும் என் மனசுக்கு சரியான படல விஜய் சார். இல்லை, ஃபர்ஸ்ட் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக சொல்லலாம், எல்லாமே சரியாக போயிடும். ம், எதுவுமே சரியாகாது விஜய் சார், எதுவுமே சரியாகாது. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையாடி? ம், நான் எல்லாம் சரி பண்ணுவேன், நம்புறியா? வேண்டாம் சார், எனக்கு இன்னும் நீங்கள் வராமலே இருந்திருக்கலான்னு தோணுது. சண்டை ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும். நீங்கள் வந்தனால நிறைய வார்த்தை வந்துருச்சு, மயக்கின்லாம் வந்துருச்சு. என்னால் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது சார். வடிவு, நான் தான் பேசுனல, கேட்டலடி. நீங்கள் வராமலே இருந்திருக்கலாம் விஜய் சார். இல்லடி, நில்லு. என்ன இவ இவ்வளோ ஸ்டெப்பனாக இருக்கா? இவகிட்ட பேசியே ஆகணும். இந்த அத்தை ஸ்ட்ரேயா போல வந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. உன்னை சமாதானப்படுத்துகிற வழி என்னன்னு எனக்கு தெரியும் இருக்கு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதுவும் இன்றைக்கி தான் பண்ணோம். லாஸ்ட் வீக் வந்து வீடியோஸ் வந்து சரியாக போட முடியல, ஏன்னா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸாகவே போயிட்டு இருந்தனால போட முடியல. இந்த வீக்லேருந்து நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிற அளவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிகள். அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ கைஸ், லவ் யூ, பாய்.